ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிரான்ஸ் நாட்டுல வாழ்ற ஒரு தம்பதியோட சதீசாய் அனுபவத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த அம்மா பேரு சுஜாதா. அவங்க வெளியில ஷாப்பிங் சென்டர் போய் வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை பார்த்தா வயசானவராகவும் சாப்பிட்டே பல நாள் ஆன ஏழ்மை நிலையில் இருக்கிறவர் மாதிரியும் இருந்தது. அவங்க அவரை வீட்டுக்குள்ள அன்போட கூட்டிட்டு போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே அவங்களோட டைனிங் டேபிள்ல உட்கார வச்சுட்டு அவங்க அனுதினமும் சுவாமிக்கு பிரசாதம் வைக்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அன்னைக்கும் அந்த சுவாமி பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து ஒரு தனி தட்டுல அவருக்கு வச்சு பரிமாறினாங்க. அவர் சாப்பிட்டு இருக்கும் போதே அவருக்கு தண்ணி ஜூஸ் எல்லாம் வச்சு அன்பா அவருக்கு பரிமாறிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சதீசாய் பாபா போட்டோவை பார்த்தோன்னே இவர் எனக்கு நல்லா தெரியும், அவர் பணக்காரன், நான் பிச்சைக்காரன், ஆனா நம்ம எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சார். அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டார். முடிச்சோன்னு இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், எனக்கு போதும் எல்லாமே, ஆனா என் கூட இருக்கிறவங்களுக்கு பழங்கள் வேணும். உன்னுடைய சமையலறையில 9 ஆப்பிள் இருக்கு, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அம்மாவும் சமையல் கட்டுக்கு போய் பாக்குறாங்க. எண்ணி வச்ச மாதிரி சரியா 9 ஆப்பிள் பழங்கள் கூடையில இருந்தது. அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க. அவர் கையில கொடுத்தாங்க. அவர் அதுல ஒரு 3 ஆப்பிள் எடுத்து அந்த அம்மா கையில திருப்பி கொடுத்துட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் கேட்டேன், நீ எனக்கு உணவு கொடுத்த, நீ கேட்காமலே நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ற. உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும், கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. அவர் போயிட்டே இருக்கிறார். அந்த போற உருவத்தை பார்க்கும்போது அப்படியே ஷிரடி சாய்பாபா உச்சபட்ச அதிர்ச்சிக்கு போயிட்டாங்க. ஆச்சரியம் அவங்களால தாங்கவே முடியல. அப்படியே ஸ்தம்பிச்சு உட்கார்ந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய கணவர் வர்றாரு ஆபீஸ்ல இருந்து. அவர் வந்த உடனே கேட்கிறார், இன்னைக்கு மதியம் யாராவது சாப்பிட வந்தாங்களா? இவங்களுக்கு மேலும் ஆச்சரியமாச்சு. ஏன் இதை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னோனையும், இது மாதிரி எனக்கு ஒரு கால் வந்தது, உங்க வீட்டுக்கு மதியம் சாப்பிட வரேன்னு சொன்னாங்க, கால் கட் ஆயிடுச்சு, திருப்பி அந்த நம்பருக்கு நான் வந்து கால் போட்டேன், ஆனா போகவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அம்மா நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க 2 பேருக்குமே அது வந்தது கடவுள் தான், சத்ய சாய்பாபா தான் அப்படின்னு உணர்ந்துட்டு சுவாமிக்கு நன்றி சொல்றதுக்காக அவங்க 2 பேரும் சுவாமி ரூமுக்கு உள்ள ஓடி போறாங்க. உள்ள போனா ஷிரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா 2 போட்டோல இருந்தும் விபூதி கொட்டிட்டு இருக்கு. அவங்களுடைய ஆனந்தம் வந்து எல்லை தாண்டி போயிடுச்சு. கடவுளுக்கு நன்றி சொல்ற விதமா அங்க நின்று அவங்க ரொம்ப நேரம் வழிபட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப ஆழ்ந்த அன்போட கடவுளை வந்து வழிபடும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நேரடியாவே கிடைக்குது. நாமும் அந்த ஆழ்ந்த அன்போட காத்திருப்போம். ஜெய் சாய்ராம்.